ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் வெஜ் ஸ்பெஷல். எல்லாருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்கள். இன்றைக்கி சிம்பிளாக ஒரு தயிர் சாதமும் வெண்டைக்காய் பொரியலும் செஞ்சுருக்கிறேன். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு தயிர் சாதத்துக்கு சாதம் நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் சாதம் வைக்க போகிறேன். ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டு அது குக்கரில் சேர்த்து நல்லா கழுகி வச்சுக்கோங்க. தயிர் சாதன்றதுனால நல்லா குழைவாக வேகணும். ஸோ ஒரு கப்புக்கு ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 5 விசில் போல் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா குழைவாக வேகட்டும் சாதம். அப்போ தான் கர்ட் ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் சாதம் வெந்துட்டுருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம வெண்டைக்காய் பொரியல் செஞ்சிடலாம். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்துருக்குறேன். இதை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு ஃபேன் காற்றுல காய வச்சுருக்கிறேன். அப்போது நம்மளுக்கு பிசு பிசுன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும் பொரியல் செய்கிறதுக்கு. முன்னையும் பின்னையும் இந்தமாதிரி கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக எல்லா வெண்டைக்காவையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பொரியல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு வானொலி அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காயட்டும் நல்லா. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் போல் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்தமாரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை இதோட சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை கட் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுல ஒரு 10 நிமிஷம் போல் உணர விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பொரியல் பண்ண ஆரம்பிச்சிங்கனாக்கா கொலன்னு இருக்காது பொரியல். இப்போ பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்குறேன். கூடவே மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பொரியல் ஃப்ரை ஆகிறதுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இந்த உப்பு சேர்த்துருக்குறோம். இதிலே நல்லா வெந்துடும். வெண்டைக்காய் ஒரு 3/4 அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்குறேன். சாம்பார் பொடி சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பு வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கிண்டி விடுங்க. நல்லா வெண்டைக்காய் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கடைசியாக கருவேப்பிலை போட்டு இறக்கி வச்சுருங்க. அவ்வளோதான், வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. குக்கரில் ப்ரெஷர் போனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் சூப்பராக வெந்திருக்குது. இந்த சாதத்தை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம சூடாக இருக்கும் போதே சாதத்தை கரண்டிட்டு நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா இன்னும் நல்லா குழஞ்சி சூப்பராக இருக்கும். சாதத்தை இந்தமாரி பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. சாதம் சூடாக இருக்கும்போது தயிர் சேர்க்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துருக்குறேன். தயிர் சாதத்துக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு சின்ன பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ சாதம் நல்லா ஆறிச்சு. இப்போ நம்ம தயிர் இதில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம இப்போ தாளித்து வச்சுருக்கிற கடுகு உளுந்தம்பருப்பு பேனில் இருக்கு இல்லையா, அதை இதோட சேர்த்துடலாம். சாதம் ரொம்ப கட்டியாக இருக்காப்புல இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். மீதி இருக்கிற தயிர் ஃபுல்லாக நான் இதில் சேர்த்துக்கிறேன். உப்பு சரியாக இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா போட்டுக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி இலைகளை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் சாதமும் வெண்டைக்காய் பொரியலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.